ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. என்ன ஒரு டபுள் ஹெடர் இன்னைக்கு, பிரில்லியன்ட் டபுள் ஹெடர். அதோட முதல் கேமை பார்ப்போம். செகண்ட் கேம் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் வினர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த கேமை பார்த்துருவோம். எஸ்ஆர்எச் vs பிபிகேஎஸ், பிரில்லியன்ட் சேஸ் பை பிபிகேஎஸ் பிடாக். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. கேமை பார்த்துருப்பீங்க. Punjab looking stronger and stronger and stronger, Pidog. There are no holes in Punjab team. Hard luck to SRH. நல்லா ஆடினாங்க, but still couldn't get the W. என்ன நினைக்கிறீங்க அந்த கேம் பத்தி? ஓப்பனிங் தாட்ஸ். பாவமா இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மால்கம் மார்ஷல், ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் மிச்சேல் ஸ்டார்க், ஜெய்தேவ் உனத்கட்டு, அதாவது ஒரு லெவலுக்கு மேல. அதுவும் எப்படின்னா டாஸ்ல வந்துட்டு அவர் சொன்னாரு, இஷான் கிஷன், பிரஃபுல் இங்கே இஸ் மேக்கிங் இஸ் டெபு இன் பிளேஸ் ஆஃப் ஜெய்தேவ் உனத்கட்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ட்வீட் வேற போட்டேன், ஏன்னா எக்ஸைட்டட் டு சி பிரஃபுல் இங்கே ஆன் ஹவு இஸ் ஹி கோயிங் டு கோ அண்ட் கிவ் அ நியூ டைமென்ஷன் டு எஸ்ஆர்எச் அட்டாக் அப்படின்னு. அது எப்படின்னா பிரப்சிம்ரன் சிங் இறங்கி இறங்கி அடிக்கிறாருங்க, ஜெய்தேவ் உனத்கட்டை இறங்கி இறங்கி அடிக்கிறாரு, ஹர்ஷல் பட்டேல இறங்கி இறங்கி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்து படிச்சு படிச்சு என்ன சொன்னோம்னா, பவர் பிளேல ஸ்பின்னே கொடுக்க கூடாது அப்படின்னு. ஓகே, ஓவர்ல அந்த ஹர்ஷ தூபை கொடுத்து 18 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல, அந்த 18 ரன் இதுவா போச்சு. ஓகே, இங்க வந்துட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒன்னே சொல்றேன், வின் ஃபேக்டர் நான் சொல்லுவேன் பாருங்க. 2 வின் ஃபேக்டரையும் ஜெயிச்சுட்டு எஸ்ஆர்எச் தோக்குறாங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பேத்தட்டிக் போலிங் பிளான்ஸ் டு த ரெஸ்பெக்டிவ் ஆப்போசிஷனு, அதுக்கப்புறம் பேத்தட்டிக் பிளேயிங் லெவனு, பேத்தட்டிக் யூசேஜ் ஆஃப் போலிங் ரிசோர்சஸ் பாருங்க. இப்போ வின் ஃபேக்டர் 8 ஓவர்ல அடிக்கணும் இங்க அப்படின்னும், அவன் 8 ஓவர்ல எஸ்ஆர்எச் 120 ஃபார் நோலாஸ். இவனும் சளைச்சவன் இல்ல, இவன் 110 ஃபார் 1. பட் வின் ஃபேக்டர் இஸ் வின் ஃபேக்டர். அவங்க டிக் பண்ணிட்டாங்க வின் ஃபேக்டர் எஸ்ஆர்எச். அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் எக்கானமி ஃப்ரம் 7 to 20 பவர் பிளேல அடி வாங்குவாங்கன்னு சொன்னோம். யஜ்வேந்தர் சஹல் வந்து 2 ஓவர்ல 16 ரன் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதுவே யோசிச்சு தான் கொடுத்தாங்க. சஷாங்க் சிங் எல்லாம் கொடுத்தாங்க, ஏன்னா லெப்ட் ஹேண்டர் இருந்தாங்க, ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 ஓவர்ல 16 ரன் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு ஓவர் 17 ரன் கொடுத்து 3 ஓவர்ல 33. இவங்க யோசிச்சு பாருங்க, 7.5 ஓவர்ஸ் 61 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ் எடுத்துட்டு நீ 220 ரன்னு 7 பால்ல நீ கொடுத்து நீ தோக்குறன்னா, ஒன்னு உன்னோட பிளேயிங் லெவன் காம்பினேஷன், ரெண்டாவது த கைண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் காட், மூணாவது ரொட்டேஷன் ஆஃப் போலர்ஸ், நாலாவது நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு அனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பேன் ஒரு சில பேட்ஸ்மேனுக்குலாம் என்னென்ன பிளான் பண்றாங்கன்னு. 0 out of 10, அது 0 out of 10. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் ஐபிஎல் இப்போ பாட்காஸ்ட்லாம் பேசுறேன், ஒரு பிளேயரை பத்தி இது பண்ணும்போது ஒரு பிரியாண்ட் ஷாரியா வராரு, ஒரு முகுல் சௌத்ரி வர்றாரு, டக்குன்னு அவரோட டெக்னிக்கை அனலைஸ் பண்ணி எல்லாம் பார்த்து அவருக்கு எங்க போடணும், எப்படி போடணும் எனக்கு தெரிஞ்சு, நான் சொல்றதான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, நான் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுப்பேன் ஃபார் மை லேர்னிங், நான் கத்துக்கணும்னு. அதாவது பிரியாண்ட் ஷாரியாலாம் இப்போ 2 வருஷமா உங்களுக்கு வந்துட்டு ஐபிஎல் ஆடுறா இருக்கும் போது, அதுவும் பிரப்சிம்ரன்க்குலாம் வந்து போட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ பீஸ்லாம் எதுவுமே கிடையாது. மாங்குன்னு. இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ ரொம்ப சிம்பிள், அவங்களே பாருங்க, திருப்பியும் சொல்றேன், என்ன பிடா ஹென்ரி கிளாசன் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னீங்க. 8 ஓவர்ல 120க்கு நோலாஸ், 20 ஓவர்ல 219 பேத்தட்டிக் கிரிக்கெட் ஆடினாங்க, வச்சு நொறுக்கி இருந்த. 8 ஓவர்ல 120, 10 விக்கெட்ஸ் அண்ட் 2 செட்டில்டு பேட்ஸ்மேன் பிளேயிங். நீங்க எவ்வளவு அடிக்கணும் யோசிச்சு, மீதி 12 ஓவர்ல ஒரு 10 அடிச்சிருந்தீங்கன்னா கூட 240 போயிருக்கும். ஒரு போலர் சிவாங் குமார் 4 ஓவர்ல 33 ரன் 3 விக்கெட் எடுக்கிறாரு. நீங்க வந்து கன்வின்சிங்னா ஒரு மரணாடி என்ன பொறுத்த வரைக்கும் 7 balls to spare 220னா இட் இஸ் அப்சல்யூட் ஹேமரிங். இப்ப எப்படின்னா, அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹைதராபாத்ல மேட்ச். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அந்த டேவிட் பெயினே கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் போலிங் அட்டாக். ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட்டு, டேவிட் பெயினு, இஷான் மலிங்கா பவர் பிளேல போட்டா வைபவ் சூரியவன்ஷிக்கும் இவருக்கும் வந்து ஜெய்ஸ்வாலுக்கும் இட் வில் பி, ஐ திங்க் இட் வில் பி a குட் கான்டெஸ்ட். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு லெவலுக்கு மேல இப்போ அந்த கார்ஸோட ஃபிட்னஸ் பத்தி எனக்கு தெரியல, ஸோ நான் கமெண்ட் பண்ணக்கூடாது.
பிரஃபுலிங்கேவை நீ எடுத்துன்னு வந்திருக்க, மாவியை இம்பாக்ட் சப்ல வச்சிருக்காங்கயா. இப்ப நான் என்ன நினைச்சேன், மாவி வந்துட்டு அந்த 3 மணிக்கே உட்காந்து பார்ப்பேன், எல்லாரும் அந்த நெட்ஸ்ல வார்ம் அப் பண்றதெல்லாம் என்னடா போலிங் போட மாட்டேன்னு ஒருத்தர் ஒரு போலர் நிகழ் இருக்குன்னா ஒய் ஆர் யூ ஹேவிங் இம்பாக்ட் சப், சம்மன் இஸ் இன் தி இம்பாக்ட் சப், தென் யூ ஆர் அண்டர் தி அசம்ப்ஷன் தட் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வந்து அவங்க 220 என்ன பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்றேன், இட் இஸ் a very very good score to defend. I know the spinners will come to the play. 7.5 overs 61 runs 4 wickets. ஓகே, 8 ஓவர்னு வச்சுக்கோங்க. மீதி 11 ஓவர்ல 160 ரன் கொடுக்குறாங்க உங்க ஃபாஸ்ட் போலர்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியும் அந்த இதை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன்னா சொல்லி எந்த இதுவும் கிடையாது. அதான் சொல்றேனே, பிரியான்சாரியா ஒரு பெல்லிஜரன் நாக்கு, இவரு வந்து பிரப்சிம்ரன் சிங் ஒரு பெல்லிஜரன் நாக்கு, ஸ்ரேயஸ் ஐயர் எப்படின்னா கடலை மிட்டாய் சாப்பிடுற மாதிரி ஆடுறாரு விக்கி. ஒரு பிரச்சனை இல்லாம வந்தோடனே எடுத்தோடனே அப்படியே தலுக்கா எப்படி பாத்துக்கலாம் விடுமாப்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நேல் உதார வந்து டும்முன்னு அவர் தூக்கி விடுறாரு ஒரு இன்சைட் அவுட். இது வந்து ஒரு எப்படி 220 அப்படின்னா ஐ தாட் தேர் ஷோல்டர்ஸ் வில் டிராப். இந்த பாடி லாங்குவேஜோட வந்தாங்க பாருங்க. They look that they are on the money for this year and the wheels are running very fast. The wheels are running very swift. Brilliant from PBKS. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்எஸ்ஜியோட ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்தாங்க, இப்பயும் ஒரு ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை தோத்தாங்க. and they are not trying anything unfortunately to do to repair their faltering fast bowling attack. இதுக்கு மேல நான் இதை சொல்லி இந்த மேட்ச் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க ஏதாவது தாட்ஸ் இருக்கா ஆட் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது, அதை கொண்டாடுவோம். இல்ல இதுக்கு தாட்ஸ் என்ன ஆட் பண்ணணும்னா, நீங்க சொல்றீங்கல்ல 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் வந்து இவங்க ஃபாஸ்ட் பவுலர்லாம் அடி வாங்கினா யார் அடி வாங்கினாங்க? ஹர்ஷ்தீப் சிங், யான்சன், பாட்லெட், பெஸ்ட் 3 அவங்க நல்லா போடுறாங்க இந்த காம்படிஷன்ல. 3 பேரும் ரொம்ப டைட்டா போடுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, எல்லா டீமையும் போட்டு சுருட்டு ஆட்டினாங்க எல்லாரையும். அவங்கள விட்டுட்டு சஷாங்க் சிங்க்கு கொடுத்து அவர் 2 விக்கெட் எடுத்து மேட்சை திருப்பிட்டு போயிட்டே இருக்காரு அந்த பக்கம். சோ அவர் வந்து அந்த மாதிரி திங்க் பண்றாரு. உடனே ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பண்ணாரு, என்னோட ரெகுலர் போலர்ஸ் அடி வாங்குறாங்களா, எனக்கு வந்து சஷாங்க் சிங் எடுத்துன்னு வரும்போதே தெரியும் யாரோ ஒருத்தர் கலப்ப போறாங்க, மேல ஊம்பா கலப்ப போறாங்கன்னு ஒரே அடி அடிச்சு கலப்பினாங்க 2 பேரும். அந்த மேட்சை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவர் அந்த என்ன பெயின், அவரு ஜார்ஜ் பெயினா யாரோ ஒரு பெயின், என்ன பெயினா இருந்தா அவரையும் டேவிட் பெயின் அவரையும் சேர்த்துக்கங்க. நீங்க பாட்டு ஜாலியா ஒரு பக்கம் ஏதான் ஹைவேல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பெரிய ஏதோ மேசக்கர் பண்ண போறாங்க போயிட்டு சுட்டி குழந்தையும் ஜெய்சோலும். அது மட்டும் கன்ஃபார்ம். நம்ம வந்து தரமான செய்கை அன்புடன்ல வந்து ஆரவாரப்பட்ட சிஎஸ்கே ஆர்மியை வந்து போதும்னு சஞ்சு சேட்டா குளிர வச்சாரு பேட்ல. ஜேமி ஓவர்டனே நான் யாரு அப்படின்றத காட்டினாரு. அதாவது நாம அடிச்ச, அதான் சொல்லுவாங்கல்ல, நான் அடிச்ச மணி ஆண்டவனுக்கு கேட்டதோ இல்லையோ அரசாங்கத்துக்கு கேட்டது அடிச்சான் பார் அப்பாயின்மெண்ட் ஆறுன்ற மாதிரி வெறும் பேக் ஆஃப் லென்த் மட்டுமே போட்டு 4 ஓவர் 15 ரன் 4 விக்கெட் எடுத்து போயினே இருந்தாரு. எஸ்பிடா ஓப்பனிங் டாக்ஸ் அந்த கேமுக்கு brilliant win, 2 points in the bag for CSK. CSK is back in எப்படி சொல்றது, back in good shape. அடி போலி இல்லலே, அடி நெஜம். அதாவது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3 மேட்ச் இவங்க அடிக்கலன்னு ஒண்ணு அந்த சஞ்சு சாம்சனை வச்சு வந்து செஞ்சாங்க பாருங்க சோசியல் மீடியால. ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, இந்த சஞ்சு சாம்சன்லாம் வந்து வேர்ல்டு கப்ல அவ்வளவு நல்லா அடிச்சுட்டு இங்க ரன்னே அடிக்க மாட்டேங்கிறவங்களே பீடாக் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்ல, அவருக்கு என்ன சொன்ன, மென்டல் ஃபேட்டிக். வேர்ல்டு கப் தனியா ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்தவர் எப்படியா இங்க வழிவாரு? ப்ளீஸ் அலோவ் பீப்புள் டு செட்டில் டவுன். இங்க என்ன சொன்ன, வின்னிங் ஸ்கோர் 192 இஸ் த வின்னிங் ஸ்கோர். போன தடவை நான் சொன்ன போது நிறைய பேர் கேட்டாங்க, யோ என்ன 192 வின்னிங் ஸ்கோர்ன்றீங்க, பேத்தட்டிக்கா போலிங் போட்டாங்க பஞ்சாப் கிங்ஸோட. இன்னைக்கு என்ன வின்னிங் ஸ்கோர் 192 சொன்னா எவ்வளவு அடிச்சாங்க? they scored 212. Yes, of course they scored 20 runs more than that. What did they restrict Delhi to? 189. எப்படி போயிருக்காங்க பாருங்க. 6 ஓவர்ல 57 அப்படின்னு சொன்னோம். போன மேட்ச் 6 ஓவர்ல 57, இப்ப 61 ஃபார் நோ லாஸ். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு புரியாத விஷயம் அதுதான், கண்டிஷன்ஸ் தெரியாம. இப்ப நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க மற்ற டீம் எல்லாம் 100-90 அடிக்கிறாங்க, இவங்க 60 அடிக்கிறாங்க. யோ, இந்த கிரவுண்ட் இந்த கண்டிஷன்ஸுக்கு இவ்வளவு ரன் அடிச்சு நீங்க கரெக்டா போலிங் போட்டீங்கன்னா நீ ஜெயிப்ப. மத்தவன் எவ்வளவு அடிக்கிறான்னு பாக்காத, அந்த கண்டிஷன்ஸை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு அங்க இருக்கிற போலிங் அட்டாக், முறுக்கு புடிக்கிற போலிங் அட்டாக் இருக்காங்க உங்களுக்கு. என்னவா போட்டாரு தெரியுமா நியூ பால்ல? என்ன ஆகிப் நபி பியூட்டிஃபுல்லா போட்டாரு, நட்டுவும் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, முகேஷ் குமார் பியூட்டிஃபுல்லா போட்டாரு.
6வது ஓவர் லுங்கி இங்க எங்கடி எடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல போலிங் இருக்கா, யூ கட் டு ரெஸ்பெக்ட் ராதர் தென் சேயிங் தட் ரன்னு வரல அப்படின்னு. 10 ஓவர் முடியும் போது என்ன அழகா ஆடினாங்க பாருங்க. 10 ஓவர் முடியும் போது 84 ஃபார் 2 சொன்னோம். 10 ஓவர் முடியும் போது சிஎஸ்கே 85 ஃபார் 1. 15 ஓவர் முடியும் போது 129 to 135 இருக்கணும்னு சொன்னோம். 160 ஒரு இடி இடிச்சாங்க ரெண்டு பேரும். 72 ரன் அந்த பேஸ்ல. ஆனா 160 ஃபார் 1 இருந்துட்டு கடைசியில வந்து 52 ரன் தான் வந்தது. அகெயின் தேர் வாஸ் எக்ஸப்ஷனல் bowling ஃப்ரம் முகேஷ் குமார், லுங்கி எங்கடி அண்ட் நட்ராஜன். ஓகே, இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, எப்பவுமே எது பேசினாலும் ஆனஸ்டா பேசணும். அந்த வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம், 8 ஓவர்ல யார் நல்லா ஆடுறாங்க. சிஎஸ்கே 73 ஃபார் 1, டெல்லி 76 ஃபார் 4 முடிஞ்சு போச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா டிசி 6 ஓவர்ல 64 ஃபார் 1, இவங்க 5 ஓவர்ல 56 ஃபார் 1. நத்திங் டு சூஸ் பிஹைண்ட். எங்க அடி வாங்கினாங்கன்னா அந்த 8 ஓவர்ல தான். இன்னொன்னும் ஆனஸ்டா சொல்றேன் உங்களுக்கு, அந்த 6 ஓவர் முடிஞ்சோடனே 2 ஓவர் அப்படியே ஸ்டைப்பிள் பண்ணாங்க. அப்போ ஒரு சான்ஸ், ஒரு ரன் அவுட் சமீர் ரிஸ்வி பியூட்டிஃபுல்லா பண்ணி ஆயுஷ் மத்ரேக்கு கேஎல் ராகுல் விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சிட்டர் விட்டாரு 11 நிசாங்கா. அதை பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் எங்க வேணாலும் போயிருந்திருக்கும். பட் ஃபென்டாஸ்டிக்கான டெல்லி போலிங் எல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். their fielding was absolutely pathetic. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப தெரியுத அக்கீல் ஹுசேனை எடுத்துன்னு வர்றது கரெக்டான பிளேயிங் காம்பினேஷனை நீங்க ஆடினா என்னவா இருக்கும்னு. ஆல்சோ மை கால் வாஸ் ஆல்வேஸ் கெட் சமீர் ரிஸ்வி அட் நம்பர் 3 அண்ட் கெட் அசுதோஷ் சர்மான்னு. ஒரு பேட் ஷாட் ஆடி அசுதோஷ் சர்மா அவுட் ஆனாரு. அது வரைக்கும் கேம் வந்து பேலன்ஸ்ல இருந்தது உங்களுக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அக்கீல் ஹுசேன் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன அக்கீல் ஹுசேன் 2 ஓவர்ல 20 ரன் என்ன. ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, 4.3 ஓவர்ஸ்க்கு 60 ஆன் த போர்டு. அவர் 2 ஓவர்ல 20 ரன்னு, 2 நோபால், 2 ஃப்ரீ ஹிட். இன்ஸ்பைட் ஆஃப் தட் 2 ஓவர்ல 20. வேற அக்கீல் ஹுசேன் ஆடாம நீங்க பிரசாந்த் வீர் ஆடி தானே பேட்டிங் ஆடி இருப்பாரு. டிவால்ட் பிரீவிஸுக்கே பேட்டிங் கிடைக்கல, பிரசாந்த் வீர் எங்கே ஆட போறாரு உங்களுக்கு பேட்டிங். வேற யாராவது போலிங் போட்டு இன்னொரு 10 ரன் கூட போயிருந்ததுன்னா உங்களுக்கு 5 ஓவர்ல 75-80 ரன் வந்ததுன்னா வாட் ஸ்டோரி அன்ஃபோல்டட் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் would have happened here. That is always the reason you say you play the right combination. விட்டாரு பாருங்க ஓவர்டன் ஒரு ஆட் லென்ஸ், என்ன பயங்கரமா போட்டாங்க. நல்ல வேளை இன்னைக்கு ஒரே ஒரு ஓவர் தான் அன்சில் கம்போஜ் வந்து ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து போட்டாரு. இதே ஓவர் ஆர்சிபியோட ஓவர் த விக்கெட் போட்டிருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. ஓவர் டன்னு பேர் வச்சிருக்காரு, இல்ல ஒரு ரவுண்டு டன்னு பேர் வச்சிருந்தா கூட ரவுண்டு விக்கெட்ல இருந்து போட வைக்கலாம். வேற அவங்க அப்பா அம்மா ஓவர் டன்னு வச்சிருக்காங்க, ஓவர் விக்கெட் போட விடுங்கயா. அவர் ரவுண்டு விக்கெட் போட்டு சிங்கப்பூர் சிக்கப்பா இந்திய எக்கப்பா நெக்கிட்டாரு. அந்த 30 ரன் போகாம இருந்தா போன மேட்சே வேற மாதிரி கதை போயிருக்கும். சிஎஸ்கே's problem has never been their batting. They played pathetically to score 207 against RCB. The batting has never been the problem. டிவால் பிரீவிஸ் வந்து என்ன பண்ணாரு, 2 கேட்ச் தான் பிடிச்சாரு. They still scored a sizable amount of runs in the board. The bowling has kicked up. Khalil bowled well, Gurjapneet bowled well, Akil bowled well. Noor can still improve. I won't be critical, can still improve. எல்லாருமே நீங்க நல்லா போட்டாங்க. ஃபீல்டிங் வாஸ் அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட். தி அவுட்ஃபீல்டர் டெல்லி கேபிட்டல்ஸ் சிஎஸ்கே டிசர்வ் டு வின். அதான் நான் சொல்றேனே, ஒரு லெவலுக்கு மேல என்னோட மனசுக்குள்ளேயும் ஒரு ஃபேன் இருக்கான். அந்த மனசுக்குள்ள இருக்கிற ஃபேன் தான் 61-39 கொடுத்தான். மீட்டர் 56க்கு மேல யாராதான்னு கேட்டீங்க, 61-39 கொடுத்தோம். ஃபேனு எனக்குள்ளேயும் ஒரு ஃபேன் இருக்கான், அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் அனாலிசிஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சிஎஸ்கே டிக்ட் எவ்ரி பாக்ஸ். நெக்ஸ்ட் கேம் they are going to play KKR at home. Not taking any opposition for granted. CSK will beat KKR. 5 மேட்ச் 4 பாயிண்ட். They are right back in contention for the playoffs push. Vicky, please add on. பிரில்லியன்ட் பிடாக், சூப்பரா சமப் பண்ணீங்க. எனக்கு வந்து பிளேயிங் லெவனை பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருந்தது. நீங்க வந்து குர்ஜப்னீத்தை மென்ஷன் பண்ணல, பட் ஆஃப்கோர்ஸ் எஸ் குர்ஜப்னீத் நீங்க சொல்லியிருப்பீங்க. பிரில்லியண்டா போட்டாரு குர்ஜப்னீத் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அந்த ஹார்ட் லென்த் ஒரு மாதிரி மில்லருக்கு வந்து அந்த விரலே அடிச்சுது. ஃபர்ஸ்ட் 2 பால்ல டங்குன்னு அடிச்சுது. ஒரு பால் வைட் 4 போட்டார் பரவாயில்ல, பட் அந்த ஹார்ட் லென்த் விக்கெட்ல இருந்து ஒரு மாதிரி போகுது. 2 பேஸா இருக்கு, ஒரு மாதிரி டஃபா இருக்கு ஆடுறதுக்குன்னு அவர் தான் ஆரம்பிச்சாரு. ஜேமி ஓட்டர் அந்த பக்கம் வந்து முடிச்சு விட்டாரு, அது வேற விஷயம். பட் பிரில்லியண்டா போட்டாங்க எல்லாருமே. அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், குர்ஜப்னீதா இருக்கட்டும், கலீல் அஹ்மத் கூட டு அன் எக்ஸ்டென்ட் வந்து பெருசாலாம் ஸ்ப்ரே பண்ணிலாம் அடிவாங்கல. நல்லா ஹார்ட் லென்த் போட பார்த்து அவங்க நல்லா ஆடி அடிச்சாங்க. நூர் எஸ் கேன் பில்ட் சம் கான்ஃபிடன்ஸ்
கான்ஃபிடன்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த கேம் ஒரு வின் பண்ணதுனால கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சரியான காம்பினேஷன் ஆனாங்க. நானுமே அதான் ஃபீல் பண்ணேன். அக்கீல் ஹுசைன் விக்கெட் எடுக்கலனா கூட அக்கீல் ஹுசைன் எப்ப வேணா போடலான்ற அந்த பிரசன்ஸ் பேக் ஆஃப் த ஹெட்ல இருக்கு பேட்டர்ஸுக்கு. இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆப்ஷனும் இருக்குன்றத வந்து சிஎஸ்கே கரெக்டா டிக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரில்லியன்ட் ஃபீல்டிங். சர்ஃபராஸ் கான் வந்து பறந்து தள்ளிட்டாரு. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல அவங்க என்ன மிஸ் பண்ணாங்களோ அதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணாங்க சிஎஸ்கே. பிரில்லியண்டா ஃபீல் பண்ணாங்க. நாட் ஜஸ்ட் சர்ஃபராஸ் கான், நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ் எல்லாருமே வந்து பிரில்லியண்டா ஃபீல்டிங் பண்ணாங்க. வாட் அ டைட் யூனிட் திஸ் லுக். சரியான டைட்டா இருந்தது. அண்ட் போலிங், see especially அடி வாங்கும் போது கூட they had their plans today. They wanted to stick to their plans so that they just try to deliver whatever they had in their plan books. So அதனால வந்து பிரில்லியண்டான ஒரு டிஸ்ப்ளே, சரியான வின்னு. சேட்டாவை பத்தி என்ன பேசுறது பிடாக். என்ன மாதிரி ஒரு நாக்கு, ஒரு பக்கம் அவர் பாட்டு ஆங்கர் பண்ணி எடுத்துன்னு போயினே இருக்காரு. சேட்டா வந்து எப்பவுமே என்ன ப்ராப்ளம்னா முதல் 40 ரன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். 40 ரன்னை தாண்டிட்டாரு, போய் நிக்கிற இடம் ஒண்ணு 89, 90 இல்லைன்னா 100 தான். ஸோ அதனால வந்து பிரில்லியண்டா ஆடினாரு. எல்லாரோட கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய பேசினாங்க அந்த த்ரீ கேம்ஸ்க்கு அப்புறம். அடிக்கல, இது சூட் ஆகல விக்கெட், அது இதுன்னு. சூட் ஆகலன்னா சொல்லவே முடியாது. 3 கேம் தொடர்ந்து எந்த டீமும் 200 கன்சிஸ்டன்டா அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். 210 அடிச்சாங்க, தோத்தாங்க. 207 அடிச்சு தோத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கேயும் வந்து 212 ரன் போஸ்ட் பண்ண போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது, 212 கொஞ்சம் கம்மியோ அப்படின்னு. பட் ஆனா டிசிக்கு அந்த லெக்ஸ் இருக்கான்றது ரொம்பவே டவுட்ஃபுல்லா இருந்தது. அசுதோஷ் சர்மா வந்து ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு. நான் கூட கொஞ்சம் லைட்டா பயந்து இருந்தேன். பட் பிரில்லியண்டா போட்டாங்க. பிரில்லியன்ட் பிளான் ஃபார் அசுதோஷ் சர்மா. அதுக்கு வந்து கரெக்டா அதுக்கு முன்னாடி பால் 6 அடிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சொல்லுவாரு, மெதுவா வெளில போடு, அவசரப்படாது, ஸ்லோவா வெளில போடு அப்படின்னாரு. கரெக்டா அடிச்சாங்க. பிரில்லியன்ட் ஃபீல்டிங் யூனிட். ஆல் ஆஃப் அ சடன் திஸ் யூனிட் லுக்ஸ் வெரி வெரி குட் பிடாக். ஏன்னா எப்படி சொல்றேன், இந்த பேலன்ஸ் ஹஸ் த சிஎஸ்கே ஹஸ் ஃபவுண்ட் தேர் மோஜோ. ஏன்னா இந்த காம்பினேஷன் வந்து சூப்பரா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இதுல கூட ஒரு 2 பேரை ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேணும்னா சில கேம்ஸ் குருஜப்னித் ஆடலாம், இல்ல ராமகிருஷ்ணா கோஷ் ஆடலாம். ஸோ என்ன வேணா இந்த காம்பினேஷன்ல இருந்து அவங்க தே கேன் ரொட்டேட். ப்ரொவைடட் அகில் ஹுசைன் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கேம் வராரு, ஸ்லைட்டா அந்த ரஸ்டினஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஹீ கேன் டெலிவர். இன்னைக்கு ஃபியூ பால்ஸ் போட்டாரு கேஎல் ராகுலுக்கு, அடிக்கவே விடல, கஷ்டப்படுத்தினாரு. ஃப்ரீ ஹிட் வந்த போதும் கஷ்டப்படுத்தினாரு. இதுல இருந்து ஏதாவது சிஎஸ்கே வுட் லவ் டு டேக் இட் ஃபார் கேகேஆர்ஸ் கேம். விக்கெட் மரண பாட்டாவா இருக்கு. பட் ஆனா they defended brilliantly பிடாக். 189 was absolutely brilliant. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க விக்கி, எல்லாருமே எடுக்கிற எக்ஸ்கியூஸ் அது பிரில்லியண்டா இருக்கு, விக்கெட் மரணப்பாட்டாவா இருக்குன்னு சொல்லிட்டு they are giving an excuse like what Sunrisers did, conceding 220. Any score more than 200, if you have the right plans for the batsman, if you know how to use the resources and you have all round resources. நீங்க சொன்ன மாதிரி இப்ப பவர் பிளேல அந்த 2 வைட்டல் ஓவர் ஃப்ரம் அக்கீல் ஹுசைன், குரு ஜப்னித்தோட வெரைட்டி, ஜெமி ஓவர்ட்டோட ஒரு வெரைட்டி, அன்சுல் கம்போஜோட ஒரு மிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் போலிங், கலீலோட எஃபிஷியன்சி இன் பவர் பிளே, நூர் அகமது வந்துட்டு ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரு. ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு யூ காட் எவ்ரி திங். ஒரு மேட் என்ட்ரி, பிரசாந்த் வீரி இவங்கெல்லாம் ஆடிட்டு ஒரு நியாயமே இல்லாம ஒரு பிளேயிங் 11 செலக்ட் பண்ணிட்டு, தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம் ஹஸ் ஹேப்பன். தே ஹவ் நாட் செலக்டட் த ரைட் காம்பினேஷன். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் சேயிங். இவன் பண்ணானே ஒரு தப்பு டிசிஏ. எங்க இருந்தே எடுத்துன்னு வந்தீங்க ஆகிப் நபிதார் இந்த மேட்சுக்கு? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கொஸ்டின். அப்ப அவங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அசுதோஷ் சர்மா அவுட் ஆன உடனே அதுக்கு பதில உங்களுக்கு விப்ராஜ் நிகம் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆகிப் நபிக்கு பதில ஆகிப் நபியை நான் குறை சொல்லல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தெர் இஸ் நோ நீட் ஆஃப் ஆகிப் நபி இயர். ஆகிப் நபி வந்ததுனாலதான் லுங்கி எங்கிடியே 6வது ஓவர்ல கொண்டு வர. லுங்கி எங்கிடி has been bowling the first over and the third over very well for you. Has been striking wickets. நீங்க சொன்ன மாதிரி is in race for purple கேப்புக்கும் போது காம்பினேஷன் எதுக்கே நீ சேஞ்ச் பண்ற? முகேஷ் குமார் பியூட்டிஃபுல்லா போடுறாரு. நட்ராஜன் பிரில்லியண்டா போட்டார், ரன்னு கொடுத்தாரு, சொருகி தள்ளிட்டார். யாருக்காரு? லுங்கி எங்கிடி இஸ் யுவர் ட்ரஸ்டட் bowler. ஓகே, 3 ஃபாஸ்ட் bowler உங்களுக்கு இருக்காங்க, பாப்பு போட்டுருவாரு. Don't you think that 2 overs that has been bowled by Akib Nabidar would have been bowled by one of the best spinner in India, Kuldeep? Then Vipraj Nigam can bowl. இதனால விப்ராஜ் நிகம் டிராப் பண்ணாங்கன்னா போன மேட்ச் 23 ரன் அவர் கொடுத்துட்டாருன்னு. இப்ப நான் திருப்பி சொல்றேன், இப்ப அசுதோஷ் சர்மா அவுட் ஆனோன்னு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸுக்கு ஆடுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருந்தாருன்னா விப்ராஜ் நிகம், தட் ஸ்டோரி வுட் ஹவ் பீன் டோட்டலி டிஃபரெண்ட் உங்களுக்கு. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ராகுல் டிராவிட் வந்து அக்ஷர் பட்டேல இந்த வேர்ல்டு கப்ல நம்பர் 4 இறக்குனாருன்னா ஸ்லோ வெஸ்ட் இண்டீஸ் பிச்சர்ஸ்ல ஸ்பின்னரை கவுண்டர் பண்றதுக்கு.
அந்த லக்னோ மேட்ச்லயும் அந்த தப்பை தான் பண்ணாங்க. இவரை முன்னாடி டலுங்குன்னு ஸ்டம்ப் பிரின்ஸ் யாதவ்க்கு. இஸ் நாட் அ ஃபாஸ்ட் பவுலர் ஹிட்டர், இஸ் ஸ்பின் பவுலர் ஹிட்டர். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, 213 நீ சேஸ் பண்றன்னா மொமெண்டம் மேல இருந்துனே இருக்கணும். கன்சாலிடேஷன் பேஸே கிடையாது. ஸ்டப்ஸ் லேட்டா வந்த மாதிரி இருந்தது. ஸ்டப்ஸ் கொஞ்சம் லேட்டா வந்த மாதிரி ஃபீல். அதத்தான் சொல்றேன் நானு. 200க்கு மேல உனக்கு டார்கெட் இருக்குன்னா தெர் இஸ் நத்திங் கால்டு கன்சாலிடேஷன் கால்டு. அதுதான் லாங்குவேஜே உங்களுக்கு. அப்படிங்கும் போது ஒரு எலக்ட்ரிஃபையிங் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க அவங்க 2 பேரும், 10 நிசாங்காவும் KL ராகுலும். நீங்க அக்ஷர் பட்டேல இறக்கி விடுற, அவர் என்ன பண்ணிருப்பாரு அந்த சிச்சுவேஷன்ல? 15 பால் ஆடி 17 ரன் அடிச்சு ரன் ரேட் 14 கொண்டு போயிருப்பாரு. அவர் 15 பால் ஆடி இருந்தாலும் தட் இஸ் கோட் டு பி டேஞ்சர் ஃபார் யூ பிகாஸ் யூ cannot டேக் ஆன் தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அவர் இருக்கிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க ஆல்ரெடி வந்துட்டு அக்கீல் ஹுசேனை இவங்க மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணல. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் 100 கொடுத்துருக்க மேடம். ஓவர்டன், குரு ஜப்னீத், வெரைட்டி அவங்களுக்கு இருக்கு. ஓவர்டன் இருக்காரு, குரு ஜப்னீத் இருக்காரு, எல்லாரையும் வச்சு இங்கேயே போட்டு இருப்பாரு. கலியில இங்கேயே போடு அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல் வச்சு ஒரு 18 பால சாப்பிட்டுருப்பாங்க. If you don't have a confidence of your experienced David Miller and Tristan Stubbs to go and bat when you are a run rate going at 12 and over, when are you going to send them? அதில் ஒன்று எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சனோட ஒரு ஒரு சூப்பர் இன்னிங்ஸை நிறைய பேர் ருத்துராஜை வந்து குறை சொல்லுவாங்க. ருத்துராஜ் ஹெல்ப் சாம்சன் டு ஸ்டிச் எ பார்ட்னர்ஷிப் ஆன். ஐ ஒன்ட் பி கிரிட்டிக்கல் அந்த அந்த சின்ன பையன் வந்து பயங்கரமா ஆடுறாரு. ஆயுஷ் மாத்திரை வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க 3 பேர் தான். அப்புறம் சிவம் துபே வந்து ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாரு. இவங்களோட ப்ராப்ளம் வேர் இட் ரீசர்ஃபேஸ்ட் அப்படின்னா, இந்த விப்ராஜினி நம்ம டிராப் பண்ணிட்டு ஆக்கிப் நபி ஆடி அவங்களோட பேட்டிங் வந்து டெப்த்தை கொஞ்சம் குறைச்சது. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் பயந்துன்னு ஒரு ஓவரில் குல்தீப் ரன்னு கொடுத்துறான்னு சொல்லிட்டு குல்தீப் பார்த்தீங்கன்னா மேல மேல ஏர்ல அடிச்சுனே இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கே ஒரு காட்டன் போல்டு ஒன்று போச்சு. பேத்தட்டிக்கா ஃபீல் பண்ணாங்க, அது வேற. பட் தேர் இஸ் a good chance he might have got you a break once or twice. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும் போது அது ஒரு தப்பு. பிளேயிங் 11 வந்து ஆக்கிப் நபி எடுத்துட்டு வந்தது நல்லா போட்டார். ஆக்கிப் நபி நான் குறை சொல்ல. தட் ஹஸ் ஸ்பாயில்டு த பேலன்ஸ் வாட் யூ ஹவ் காட். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் நம்பர் 4 இறங்கினது. இது 2 தான். 2வது ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னா, அந்த ஓவர்லயே தூக்கி எவ்வளவு பெரிய 6 அடிச்சாரு 100 அசுதோஷ் சர்மா. ஒரு சாதாரணமான கால்குலேஷன் இதெல்லாம். 11.5 ஓவர் தேவை. ஒரு 4 அடிச்சாரு கட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 வந்துட்டு லாங் ஆஃப் மேல அடிச்சாரு. ஒரு சிங்கிள் ஏற்கனவே ஸ்டப்ஸ் அடிச்சாரு. ஸோ 11 ரன் இந்த ஓவர் 4 பால்ல 11 ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவனா ஸ்லாக் பண்ணி அவுட் ஆவனாய. அதுக்கப்புறம் ஆக்கிப் நபி என்ன பண்ணாரு? ஆக்கிப் நபி எப்படி அவுட் ஆனாரு? ஆக்கிப் நபி கேன் பேட். இஸ் நாட் அ மச் வித் பேட் பட் இஸ் ஹிட். எப்ப அடிக்கணும் அவரு? கடைசி 2 ஓவர்ல 36 வந்தது பாருங்க. Tristan Stubbs was there, the 36 leader of 2 overs. That is the time you should have exploded. வராங்க சுத்தி அவுட் ஆறாங்க. நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட், பியூட்டிஃபுல் பாயிண்ட். குரு ஜப்னீத் வந்து அச்சார் பாருங்க டேவிட் மில்லர் இதுல கிளவுல. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அதுதான் வந்துட்டு பின்னாடி தள்ளி தான் டல்லுன்னு ஸ்டம்பில் பட்டது உங்களுக்கு ஜெமி ஓவர்டன் போட்டது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். தட் இஸ் அ டிஃபரன்ஸ். இப்போ SRH அட்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்லோ டெலிவரி போடுறாளுங்க. ஜெமி ஓவர்டன் 145, கலீல் 140, குரு ஜப்னீத் இஸ் ஆல்சோ 140. 3 பேர் வந்துட்டு 140 போடக்கூடிய ஆளுங்க உங்களுக்கு இருக்காங்க. கம்போஜ் இஸ் நாட் தட் குவிக், யூ கேன் பி கிளப்ட் இன்டு திஸ். ஆனா இஸ் டீசென்ட்லி குவிக். இஸ் நாட், இஸ் டெஃபினெட்லி ஃபாஸ்டர் தென் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஜெய்தேவ் உனத்கட். 2 வெரைட்டி ஆஃப் ஸ்பின் இருக்கு. தட் இஸ் நூர் அண்ட் அக்கீல் ஹுசேன். போது இவங்களுக்கு வந்து தேர் இஸ் அப்சல்யூட்லி தே ஹவ் டு ரீடைன் திஸ் காம்பினேஷன். இது அவங்க எதுவுமே கை வைக்கவே கூடாது. அவங்களுக்கு அடுத்த மேட்ச் KKR-ஓட ஆடுறாங்க. they are going to play at home. they have a break now. they are playing only on the 14th. ஒரு 4 நாள் பிரேக் இருக்கு. எந்த இதையும் அவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணாம they have to go with this combination. This combination bowling looks better. Batting I'm not even going to talk. It's always been firing. இதே மாதிரி போனாங்கன்னா நீங்க சொன்னீங்க CSK பிளேயர்ஸ் வரும். நான் சொன்னேன் they will end up in the mid table. That prediction also you have got a great chance of getting it right. Vicky, please add on if you want to add on, or else you can close it.
இல்ல இந்த கேமுக்கு அப்புறம் உடனே பிளே ஆஃப்ஸ் அதெல்லாம் நான் திங்க் பண்ணல. இதே காம்பினேஷன் இதே மாதிரி போலிங் பார்ட்னர்ஷிப்ஸ்ல போட்டாங்கன்னா டெஃபினட்டா சிஎஸ்கே வில் பி அ ரெக்கனிங் டீம் டு பி த ஃபோர்த் டீம் ஆர் த தேர்ட் டீம் கோயிங் இன் டு த பிளே ஆஃப்ஸ். கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபியூச்சர், அது ஃபார் ஃபெச்டு தாட். பட் ஸ்டில் இந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட், இந்த மாதிரி கிளாரிட்டி ஆஃப் தாட்டோட பேட்டிங் ஆடுறதா இருக்கட்டும் போலிங் போடுறதா இருக்கட்டும் பண்ணாங்கன்னா, சாரி பிடாக் நான் வந்து பிரவிஸை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். பேட்டிங்கே கிடைக்கல, இன்னைக்கு தான் வந்திருக்காரு டீமுக்குள்ள. பிரில்லியண்டா 3 கேட்ச் பிடிச்சாரு, கூல் ஆஸ் அ கியூக்கம்பர் அண்டர் த பால், அழகா புடிச்சு போட்டு என்ன வெறி காட்டுறாரு பாருங்க. எனக்கு வந்து பேட்டிங் வரல, ஃபீல்டிங்ல நான் பண்ணி காட்டுற மச்சின்னு வெறியா வராரு. அதுதான் ஓவர் டர்ன் பாருங்க, சைட புடிச்சுக்கணும் வெளிலலாம் போல, நான் போட்டு காட்டுறேன்னு அவருக்கு இருக்கிற வெரி சான்ஸ். போன மேட்ச் அவுட் ஆயிட்டு வந்து ஹெல்மெட்டை தூக்கி அடிச்சாரு. என்னடா நம்மளுக்கு வந்து ஒரு வின் பண்ணி கொடுக்க முடியலன்ற அந்த ஒரு ஏக்கம் இருந்தது, வெறி இருந்தது. இந்த மேட்ச்ல எல்லாமே சேர்த்து வச்சு காட்டினாங்க. பிரில்லியன்ட். இன்னும் பிரவிஸ் பேட்டிங்க்கு வரல, இன்னும் சர்ஃபராஸ் கானே இந்த மேட்ச் பேட்டிங்க்கு வரல. அண்ட் ரெண்டு பேரும் பிரவிஸ் அண்ட் சர்ஃபராஸ் கானே ஒரு பிரில்லியண்டான ஃபீல்டிங் டிஸ்பிளேவை காட்டினாங்க. சிஎஸ்கே லுக்கிங் லைக் a வெரி சாலிட் ஃபீல்டிங் யூனிட். இந்த ஃபீல்டிங்னாலே 10 ரன் 15 ரன் மேட்சுக்கு அவங்களால சேவ் பண்ணியும், எஸ்பெஷலி வைல் தேர் டிஃபெண்டிங். டீம் லுக்கிங் ரியலி குட் பிடாக். ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேட்ச் பார்க்கும்போதே. என்னதான் நல்லா இருந்தாங்க. டிசியும் வந்து ரொம்ப பேடெல்லாம் ஆடல, தேவர் ஆல்வேஸ் இந்த சேஸ். அசுதோஷ் சர்மா கொஞ்சம் கால்குலேட் பண்ணி ஆடி இருந்தாருன்னா கேம் கூட கான் எனிவேர். ஸோ அதனால அது வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு டிசி, அவங்களும் நல்லா பண்றாங்க. பட் டிசி 2-2 தோத்துருக்காங்க. சரிவுக்கு இதுதான் ஆரம்பம். இப்பவே முழிச்சுக்கணும். கரெக்டான காம்பினேஷனை வந்து அவங்க பிக்கப் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. எஸ் பிடா, க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் திஸ் பிக் கேம். சிஎஸ்கே ஃபைனலி கெட்டிங் தேர் 2 points. ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. தேர் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் ஹாப்பி தட் சிஎஸ்கே டீம் லுக்ஸ் ரியலி ஸ்ட்ராங். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும், காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தேவையோ அதை ஆடுறாங்க. ஆன் சேப்பாக் வந்து ஃபோர்ட்ரஸ் பிரீச் ஆகிறதுக்கு இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் ஸ்பீடா. கெட்டவன் கூட நல்லா வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போடக்கூடாது. ஓகே. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த சிஎஸ்கே ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப எமோஷனல் ஃபேன் பேஸ். விடுற ஒரு கிரிக்கெட் மேட்ச் தானே. நான் எங்கேயாவது வெளில, இங்கே பெங்களூர்ல வெளில போறேன்யா, ஈவினிங் என்ன பண்ணுவேன், அந்த ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ஒரு பர்டிகுலர் டீ கடையில போயிட்டு, ஒரு சேட்டா டீ கடையில தான் வந்து டீ குடிக்கிறதுக்கு போவேன். அந்த டீ குடிக்க போனா அங்கே ஒரு 10 பேர் வராங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். பீடாக் சார் தானே நீங்க அப்படின்ட்டு. என்ன சார் இந்த மாதிரி இது பண்றாங்க? நம்மாலே வெளில இருந்து நம்மாலே என்ன விக்கி பண்ண முடியும்? டீமுக்குள்ள இருந்தா நீங்க ஏதாவது என்ன பண்ணா பண்ணலாம். ஜெயிப்பாங்க அதெல்லாம் உங்கள்ட்ட கேட்பாங்க வந்து. நீங்களும் நானும் என்ன பண்ணணும் சார்? எந்த காம்பினேஷன் ஆடணும் சார்? யார ஆடணும் சார்? ஏன் சார் எதனால சார் தோக்குறாங்க? இது எப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச் தானே. இன்னைக்கு தோத்துருந்தா சரி விட, அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். நிறைய பேர் தூங்க மாட்டாங்க விக்கி. தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எமோஷன் திஸ் ஃபேன்ஸ் ஹவ் காட். ஐ அம் டெல்லிங் யூ, வேறெவர் ஐ அம் கோயிங், எங்கேயாவது ஒரு சிஎஸ்கே ஃபேனோ இல்ல ஒரு ஆர்சிபி ஃபேனோ வருவாங்க. இப்போ வந்துட்டு என்னன்னா இன்னொன்னும், இவங்க இந்த மாதிரி தோல்வினா என்னன்னு ஒரு பார்க்காத ஒரு குடும்பம், எப்பவுமே நல்லா வாழ்ந்த குடும்பம் இவங்க. ஓகே, ஆல் ஆஃப் அ சடன் பாக்குறாங்க. 2 வருஷம் முன்னாடி 23 வேர்ல்டு இது ஜெயிச்சாங்க ஐபிஎல், 24 குவாலிஃபை ஆகல, 25 வந்து கடைசி பிளேஸ். அதெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உடன் ஸ்பூனு. ஃபர்ஸ்ட் இந்த 3 மேட்ச்ல 3 தோக்குறாங்க, தாங்கிக்கவே முடியல அவங்களால. என்னால என்ன பேச முடியும் அவங்களுக்கு? நீங்க சொல்லுங்க. அப்படி பார்த்தாலே ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு. எனக்கு அட்லீஸ்ட் அவங்க இன்னைக்கு வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் அந்த ஃபேமிலி நல்லா தூங்குவாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். சொல்லுங்க விக்கி. இல்ல அதுதான் கடைசி 16 சிஎஸ்கேவோட லாஸ்ட் 16 கேம்ஸ்ல 3 கேம் வின் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்னா எவ்வளவு ஒரு ஏக்கம் இருக்கும். அதுதான் வந்து இப்போ வந்து கிரிக்கெட் இந்த ஐபிஎல் பாக்குறவங்க யாருமே வந்து ரெகுலரா பிராக்டிஸ்க்கு போயிட்டு கிரிக்கெட் வந்து ஒரு ஒரு ஜெனுவனா ஒரு ரிலீஜனா ஃபாலோ பண்ற ஆளுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு அங்க வந்து கொஞ்சம் ஐடிலலாம் உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி மென்டல் ஸ்ட்ரெஸ், அவங்க ஃபேமிலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், பர்சனலா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஹெல்த்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த அந்த ரிலீஃப் கொடுக்கறது வந்து அவங்க சப்போர்ட் பண்ற ஃபேவரட் டீம், நாட் ஜஸ்ட் சிஎஸ்கேன்னு சொல்லல, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச டீம் அவங்க சப்போர்ட் பண்ணும்போது அந்த டீம் ஒரு வின் பண்ணி அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்போது இன்னும் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் சந்தோஷம் அடைஞ்சு நல்லா வந்து தூக்கம் வரும். தே வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ அந்த சந்தோஷம் இன்னைக்கு சிஎஸ்கே யாரெல்லாம் பிடிக்குமோ, சிஎஸ்கேவை யாரெல்லாம் பிடிக்குமோ, ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சமர்ப்பணம் மாதிரி. சஞ்சுவும் ஒரு 100 அடிச்சு நான் இங்க வந்துட்டேன்னு அரைவலை அனௌன்ஸ் பண்ணி பிரில்லியண்டா ஒரு மேட்சை முடிச்சு வச்சிட்டாரு. எஸ் பிடா, இந்த இதுக்கு வந்து ஒரு க்ளோசிங் தாட்டோட செட் அப்படியே ஒரு க்ளோசிங் கொடுங்க. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா நான் ஆனஸ்டா சொல்றேன், இவ்வளவு தூரம் நான் சிஎஸ்கே பத்தி பேசுறேன், இப்பயே சொல்றேன், நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்சிபிக்கும் போது முதல்ல எனக்கு ஆர்சிபி தான் பிடிக்கும்.
அதை நான் இல்லைன்னு கரெக்ட். சொல்ல, பொய் என்னைக்குமே சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு பி ஹூ யூ ஆர் டு பி லைக்டு பை த ஆடியன்ஸ். ஆனா சிஎஸ்கே தோத்தா வந்து அது என்ன சொல்றது உங்களுக்கு? ஏத்துக்க முடியும். இப்ப நம்ம பேசும்போதே பாருங்களேன், ஒரு சீரியஸா வந்து டிஸ்கஸ் பண்றோம், பட் மூஞ்சில வந்து அந்த ஒரு அந்த ஒரு இது இருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி கரெக்ட். ஹாப்பி. இந்த ரெண்டு டபுள் ஹெட்டர்லயும் விக்கியோட ப்ரொடிக்ஷன் கரெக்ட். பிபிகேஎஸ் சொன்னார், நான் டைனி எட்ஜ் கொடுத்தேன் பிபிகேஎஸ்க்கு, அவர் கொஞ்சம் பெரிய எட்ஜ் கொடுத்தாரு. ஆனா எப்படின்னா அவரை மிஞ்சிட்டேன் நான் 61-39 அப்படின்ட்டேன் ஒரு ஃபேனா. அப்பயும் ஆனா வந்து சிஎஸ்கேக்கு ஒரு ஒரே பெரிய எட்ஜ் தான் எட்ஜ் நான் தான், குடிச்சேன். பெரிய எட்ஜ் தான் கொடுத்தாரு. அதனால 97ல இருந்து 99க்கு போயிருக்காரு. So we'll come back and keep entertaining you on yet another double-headed previews and reviews where RCB is going to be involved tomorrow with your பிக் கேம். 99% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye. வெற்றி கொண்டாட்டங்கள்.